இன்னைக்கு நம்ம வந்து ஸ்க்ரென்ஜினாத ஃபாரஸ்ட் தான் விளையாட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஈஸி மோட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஐ ஹாவ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 கீ கண்டுபிடிக்கணுமாமா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை கொண்டே இருப்பா. இந்த பெட்டியை பார்ப்போம். பாக்ஸ் இஸ் லாக்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த மாதிரி பாறைகள்ல வந்து சாவி தொங்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள்ல தான் நிறைய சாவியெல்லாம் நான் போன முறை வரும்போது கண்டுபிடிச்சேன். போன முறை பார்த்தீங்கன்னா ஹார்ட் மூட் போர்டெலாம் சொல்லிட்டு என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோ பார்க்கணுன்னா போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் மூடில் விளாண்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல் மேலே எங்கே சாவி இருக்குன்னு நானும் பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஒரு சாவி கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் சாவி வச்சுருப்பாருங்க ஆனால் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியல. வெள்ளை கொண்டதான் பக்கத்தில் இருக்கு. பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டையை பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமா மேலே போயிட்டு நான் நம்ம சாய் விளாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடலான்னு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். வாய்ஸை கேட்டாலே உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட ரொம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கு. சரி இந்த வீட்டுக்காவது வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எவன் தான் தெரியல இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து வீட்டை கட்டி வச்சிருக்கான். நீ கேஸ்லின் கேனை பார்க்கணும். கேஸ்லின் கான் ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சாவி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் போகிறேன்.
பாட்டிக்கு பாட்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளாக ஏன் வீடியோ போடலன்னா எனக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரினா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்? இவங்க வீட்டில் இருக்கேன். நல்லா போகலாம். அந்த வீட்டுக்கு போய் கேட்கலாம். வெள்ளை கொண்டாங்க இருக்கக்கூடாது, வெள்ளை கொண்டாங்க இருக்கக்கூடாது, வெள்ளை கொண்டாங்க இருக்கவே கூடாது. இந்த பின்னாடியில் தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டீங்க. இதுக்குள்ளே இருக்கும், வீட்டில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க சாவி. ஒரே சாவி இந்த பாக்ஸில் இருக்கும். ஸ்லெண்ட்ரினா அப்பப்போ வந்து பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். என் மகளை பார்த்து பைத்தியம் சொன்னவன் கடைச்சி கதறிடுவேன். ஏ பாட்டி, என்ன பற்றி என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? உன் உடம்ப பிச்சு திங்கள. என் பேரு வெள்ளை கொண்டை இல்லை, மனுஷ கொண்டை. என்னது? இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோமா இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் வரல. இந்த வீடு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே போகலாம். பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ண போகிறான் சபரி. எல்லாம் பேசுடா. ஹாய் மக்களே, நல்லா இருக்கீங்களா? சத்தம். ஹாய் மக்களே, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? வந்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சபரி அப்பப்போ வருவான், அப்பப்போ போயிடுவான். நாங்கள் விளையாடும் போது தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐயோ சென்ட்ரினா வந்தாங்கன்னா நம்ம போயிடுவோம். கதை சொல்லி ஸ்லெண்டினா வெள்ளை கொண்டை மட்டும் வந்துடவே கூடாது. வெள்ளை கொண்டை வரக்கூடாது, வெள்ளை கொண்டை வரக்கூடாது, வெள்ளை கொண்டை வரவே கூடாது. எதை நகர்த்தி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது சாவி இந்த வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரினா மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா கேஸ்லின் கேன் கிடச்சிருச்சு. சென்ட்ரினா ஆகுனா வந்துக்கிட்டே இருக்கோம். இதுக்குள்ள தான் இந்த 7 சாவி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். என் மகளை அடிச்சு போடுவீங்களா? போடுறோமே, பார்க்கலாமா? ஏன்னு நான் இப்போ மேலே வரேன். ஐயோ பாட்டி, நீங்களாம் தேவையில்லை. ஐயோ பாட்டி, இந்த சிலிண்டரினாவில் என்னால் அடிக்கவே முடியாது. பட் அவங்க எவ்வளோ பெரிய நல்லவங்க. அப்படி சொல்லணும். போடி. என்னது? யாரை பார்த்து சொன்னேன்? உன்னை பார்த்து தான் சொன்னேன். யாரும் சிரிக்கிறாங்க. மக்களே, யாரும் பின்னாடி சிரிச்சாங்க. யாரும் சுத்தமாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நானே ஒரு பைத்தியம். சும்மா நானே வந்த இடத்துக்கே வந்து சுற்றிட்டு இருக்கேன் பாருங்க. இடத்துக்கு வரல தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் பாயிண்ட் பெட்டி வந்துருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நாம. பார்த்தீங்கன்னா எங்கிட்ட போகணும். மேப்பு மறந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். கால் கிட்ட போயிட்டோம். என்னுடைய மகளை ஏன்டா இப்படி பேசுற? நான் உன்னை கொல்ல போறேன். உன்னை கடிச்சு உறிஞ்ச போறேன். உரியருக்கு என்ன நாங்க ஜூஸா இல்ல வாட்டர் கேனா? உன்னை வெட்டி வெட்டி போடுவேன். வெட்டுறதுக்கு என்ன நாங்க என்ன சாம்பார் இல்ல பாவக்காவா?
லாக் அடிச்சேன் பி தெரியாதா எனக்கே சொல்லி கொடுக்குறேன். ஆமாம் ஏபிசி படிக்காம இதுக்கு வந்திருக்க ஒரு பேர் சொல்லுங்க. நல்லா 3357 3357 3357 சென்று நான் உன்னை அடிக்காம விட மாட்டேன். நல்லா கேட்க 3357 இது வெள்ளை கொண்ட ஆகணும் வந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு என் மகளே யாருடா என் மகளெல்லாம் உங்களால் சொல்லவே முடியாது. 3357 ஆச்சு இதோ ஒருத்தி பார்த்துட்டேன். 3 5 ஐயனா யாரா நீ? மூணு சாவியை எடுக்கிறதுக்கே முக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்னால. க்ரோபார் எங்க இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரியல. இங்க போல தெய்வம் க்ரோபார் கிடைச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ் க்ரோபார் கிடச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது இருக்க பெட்டிகள்லாம் இருக்கும். நானே க்ரோபார் தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஹாப்பி தைப்பூசம். தைப்பூசம் அன்னைக்கு பேய் வீடியோ போட வேண்டாம்னு ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போடணும்னு தான் நினச்சோம். அதுதான் போட்டோம். அதனால ஓகேன்னு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு திரும்பி எதுக்கு வந்திருக்கேன்னா க்ரோபார் இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா இங்கே இந்த பாக்ஸ் பார்த்தோன்னா போட்டிருக்கேன். பாக்ஸ் இஸ் லாக்டு தானே போட்டிருக்கோம். அதுக்கு சாவி இல்லை தானே. இதுக்கு சாவி பண்ணுமா உடைக்கணுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். க்ரோபாரை கொடுத்து தொலைங்கடா. இது என்ன வீடு? ஊராதான் அப்பா இருக்காரு. திட்டுவார். மேப் வேற மறந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ்.
அம்மா விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு 3 சதவீதம் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது எந்த வீடியோ போடலான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிரம் முறை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாலும் இன்னும் யாரையும் காணோம். பயந்து எடுப்பாங்களா? யாரு உனக்கா? உனக்கெல்லாம் எவன் பயந்து வர்ற? நீயே ஒரு நச்சு. சபரி உன்னதான் என்னைய பற்றி பேசிட்டேன். யாரை பார்த்து கிளவிங்கிற? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாயமா சாப்பிட்டுங்க மாட்டேன், ஓட்டி பாரு வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். அப்புறமா வீட்டில் தான் இருக்கேன். பைத்தியம் காட்டுக்குள்ளே இருக்க. சரி நான் ஏற்கனவே உன் வீட்டுக்கு இப்போ காட்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஒரே சட்டக்கல்வி எங்களுக்கே சொல்ல தெரியாது. யாரை பார்த்து சட்டை கிளவின்னு? ஒன்று தான் பார்த்து சொன்னேன். அம்மாவை பார்த்து சொன்னவன் கொல்ல விட மாட்டேன். சொல்லு பார்ப்போம். கொல்லாம விட மாட்டேன். ரோபாரை குடிச்சு தொலைங்கடா. ஐயோ பயந்துட்டேனே. ஐயோ என்ன பார்த்து யாரு சொன்னாங்களோ அவங்க கொண்டு குழம்பு வச்சிருவேன். நீ ஏற்கனவே நீ குழம்பாதான் இருக்க. எங்களை குழம்பு வைக்கிறீங்க சட்டக்கிழமை? யாரை பார்த்த சட்டக்கிழமை? பின்னாடியே வர பின்னாடி வர மொட்டைக்கல்லு மூஞ்சி. நம்மளுக்கு 4 சாவி கிடச்சிருச்சு. 18 நிமிஷத்துக்கு தான். இனி 3 சாவி ஃப்ரெண்ட்ஸ். 18 நிமிஷம் ஆச்சு. 4 சாவி எடுக்க. நீ 3 சாவி எடுக்கணும். க்ரோபர் ஃப்ரெண்ட்ஸ், க்ரோபர் கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊதாது சின்ன க்ரோபர் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. பாடி பாடி நல்லாவே இல்லை. என்னது ஆடுது? முருகன் கோயிலுக்கு போகலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிருந்தேன். தென்பழனி ஆண்டவர் கோயில் போகலான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி சொல்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது போட சொல்லியிருந்தீங்க. அதோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கே ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் இருக்கும்? இப்போ இங்கே வந்து ஒரு எப்பா அப்போ சென்ட்ரி நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நான் எனக்கு அதுதான்டா வேலை.
கூட்டமாகவே மரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் ஃபாரஸ்ட்டில் வீடு கட்டி தொலைஞ்சிருக்கோம் இந்த பாட்டி. அப்பாடி இந்த இடம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடி 5வது சாவி. இனி 2 சாவி கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. போகிற வழியில் ஏதாவது ஏமா இன்னைக்கு வேலை இருக்காமா? வேலைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கும் இந்த ஸ்க்ரீனில். சபரி என் கண்ணை இந்த ஸ்க்ரீனில் பாரு. வித்தியாசமாக நானும் பைத்தியம் மாதிரி வந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பாட்டி இல்லை, இங்கே தான் இருக்கியா பாட்டி? ஏன் பாட்டி நம்ம இல்லைன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் வந்துட்டேன். 2 சுற்று அப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவளுக்கு பைத்தியம் முடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 சுற்று சுற்றிட்டு போகிறேன். பாட்டி அங்கிட்டு போயிட்டா எனக்கே தூக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ தான் இந்த கேம் முடியுமோன்ட்டு இருக்கேன். டக்குன்னு சாவி கொடுங்கடா. 22 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்கடா. டக்குன்னு கொடுங்கடா. இங்கே ஒரு சாவி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடி இனி ஒரு சாவினா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சும்மா இல்லை. இது பாட்டு போகுது. ஐயோ நான் எங்கே இருக்கேன் தெரியல. நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. மேப்பை விட்டே வெளியே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் மேப்புக்குள்ளே வந்திருக்கேன். எனக்கு வழி வேறு அவ்வளோக்கா தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இந்த கேம் விளையாடுறேன்னா அதனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் எல்லா கேம் வரும். அடுத்த கிரானி, ஃப்ராங்க்லின், பைக் கேம் எல்லா கேமும் வரும். அடுத்த கிரானி 1 தான் ஆரம்பிக்க போகிறேன் எல்லா கேமும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிரானி 2 போட்டாச்சு. கிரானி 1 தான் இன்னி நான் போடல. கிரானி 1 ஈஸி தான்டா. ஆனால் அது கிரானி 1ல் வந்து எஸ்கேப் வந்து முடியல. 2 முறை ப்ராக்டிஸ் மோடில் பண்ணி பார்த்தது. 7 சாவி கண்டுபிடிச்சாச்சு. 7 சாவி ஃப்ரெண்ட்ஸ் போடு. 7வது சாவி கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஆட போகிறேன். என்ன சுற்றி ஐயனாரு வெட்டு கட்டி பாட போற என்ன கத்தி கேளுங்கடா வாய பத்தி அப்படின்னு பாட்டு பாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாவே ரத்த கொதிப்பு அமைதியா சபரி. அதுக்கப்புறம் பாட்டி வந்துடுவா. அதுக்கப்புறம் நமக்கு தான் ரத்த கொதிப்பு. நான் வந்துடுவான்னு சொன்னோன்னே வந்துட்டா. இன்னும் 2 சுற்றி சுற்றிட்டு தான் வரணும். நீ இங்கே தான் இருப்பியா? நானும் அங்கே தான் இருப்பேன். இந்த சொட்டக்கிளை வேற வந்துக்கிட்டே இருக்கா.
பார்த்தீங்கன்னா சாவியெல்லாம் போட போகிறோம். ஐயோ என்னதுடா இது? என்ன பெஸ்ட் லெவல் இஸ் பிளேஸா? என்னாச்சு? வெளியே போக சொல்கிறானுங்க. என்ன வெளியே போக சொல்கிறானுங்க? ஓ ஃப்ரெண்ட்ஸ், தப்பிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 26வது நிமிஷம் தப்பிக்க போகிறோம். கண்ணு திறந்தானே இருக்கா? இப்போதான் திறக்கிறானோ? ஐயோ, எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் லைக் போட்டுருங்க, ஷேர்